அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு கேட்டு என்கிட்ட வந்த ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. துலாம் லக்னம், 3ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல வந்து புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய், 11ஆம் இடத்துல கேது. இதுதான் ஜாதகம். லக்னம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுக்லபட்சம் திருதிய திதியில் உள்ள ஒளி குறைந்த சந்திரனோட நேரடி பார்வையில் லக்னம் இருக்குது. லக்னாதிபதி வந்து உச்சமாக இருக்கார். இதுதான் ஜாதக அமைப்பு. தசாபுத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்துட்டுருக்கு. ராகு தசை சனியோட வீட்டில் சனியோட பார்வையில் பாவத்துவமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய விசேஷமாக இல்லை. ராகு தசை வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி வீட்டில் ராஜயோகாதிபதி பார்வையில் இருக்காரு ராகு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து மிங்கிள் பண்ணி தாங்க பார்க்கணும். ரெண்டுமே வந்து கலந்த பலன்கள் தான். அதை வந்து ராகு வந்து இருக்கிற வீட்டதிபதி மாதிரியே செயல்படுவார்ல, அந்த மிங்கிள் பண்ணி தான் பார்க்கணும். 5ஆம் இடம் வந்து பாவத்துவமா ராகு அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால லேட்டு மேரேஜ், தாமத திருமணம் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆண் வாரிசை தடை பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா 5ஆம் இடம் பாதிப்பு. அதே நேரத்தில் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு செவ்வாயோட இணைவில் உட்காந்துருக்காரு. லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சு செவ்வாயோட இணைவில் வந்து உட்காந்துருக்காரு. என்ன இருந்தாலும் வந்து உச்சனோட வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால பெண் குழந்தைய வந்து கொடுத்துருக்காரு. 2வது குழந்தை ஆண் வாரிசு உண்டான்னு கேட்டார். ஆண் வாரிசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மனைவியோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணுங்க. அதே நேரத்தில் அந்த மூத்த குழந்தையோட ஜாதகத்தில் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தனக்கு இளைய சகோதரம் பிறக்கிறதுக்கு 3ஆம் இடம் பாதிப்படையாமல் இருக்கணும். இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி பார்த்து தாங்க பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இடம் வாங்கணுங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு, வாங்கணும். எந்த மாதிரி திசையில் வீடு கட்டலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காண்டி வந்து ஒரு கன்சல்டிங் வந்திருந்தார். நான் பலன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க ஜாதகம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்க என்ன கேட்கணும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் ஆக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஜாதக பலனை நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். அந்த அடிப்படையில் நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவம். குருவோட தொடர்புலையும் சுக்கரனோட உச்ச சுக்கரன் தொடர்புலையும் பரிபூர்ண சுபத்துவம். பிறந்த ஊரில் இருக்க முடியாது. எங்கே இருக்கீங்கன்னா அதே மாதிரி பிறந்த ஊரில் அவர் இல்லை. கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறதுனால ஓகே, அப்போ வந்து லக்னம் கன்ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்தில் 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடம் ரீதியாக தாமத திருமணமா, பெண் குழந்தையா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பலன் சொல்ல ஆரம்பித்தேன். தசாபுத்தி அடிப்படையில் ராகு தசை நடக்குது, சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. சுக்கிரன் வந்து என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டில் உச்சமா இருக்காரு. அவர் பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனையில தான் இருக்காருங்கிறத வந்து நம்ம கணிச்சுக்கிடணும். ஒரு ஜோதிடத்துல 6-8 எப்பமெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருதோ அப்பமெல்லாம் துன்பம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில். அதே நேரத்தில் சுபத்துவமா இருக்கிறதுனால சுபகடன், 6ஆம் இடத்து சுபகடன் நோயை கொடுப்பாரு. அதே மாதிரி கட்டுக்குள்ள உள்ள நோயை கொடுப்பாரு, சுப கடனை கொடுப்பாரு, கடனால முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பாருங்க. கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கணும். செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தா கூட சுபத்துவமாக தான் இருக்காரு. ஏன்னா நில வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் வில்லங்கம் இல்லாத இடங்களை பார்த்து வாங்குங்க. ஏன்னா 6-8 தசாபுத்திகள் நடக்கிறதுனால, அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில இருந்து தசை நடத்துறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் விஷயத்திலையும் பண விஷயத்தில், கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இடம் வாங்க போகிறாங்க அப்படின்னாரு. கடன் வாங்கி தானங்க வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஆமாங்க கடன் வாங்கி தான் வாங்க போகிறேன். ஏன்னா 6ஆம் இடம் கனெக்ட் வர்றதுனால சுப கடன்கிற இதில் வந்து கண்டிப்பாக கடன் வாங்கி தான் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் வில்லங்கம் இல்லாத இடம், கம்மியான ரேட்டை கிடைக்குது. இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் இது பண்ணாமல் டாக்குமெண்டேஷனை சரியாக பார்த்து வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்து புத்தி நடத்துறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யும், கடன் பிரச்சனை வரதான் செய்யும். அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்காரு. 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கரனாகி சுபத்துவமாக இருக்கிறதுனால, வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால அவர் என்ன கொடுப்பாரு, சுப கடனை கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து வியாதிகளை கொடுத்தாலும் கட்டுக்குள்ள உள்ள வியாதிகளை தான் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நான் வந்து கிழக்கு வாசல் பார்த்த வீட்டில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருக்கேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த மாதிரி வாசல் கட்டலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு வந்து புதன், இப்போ சுக்கரனோட திசையே பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகவும் வருவார். இவங்களுக்கு சனியோட இதை கொடுக்க முடியாது. மேற்கு வந்து யாருக்குமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. புதன் வடக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து 9-12ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு வடக்கு தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா, நாங்களும் அந்த ஐடியாவில் தாங்க இருக்கோம். வடக்கு நோக்கி பார்த்த வாசல் வைக்கணும் தான் நாங்களும் ஐடியாவில் இருக்கோம். இவ்வளோ நாள் வந்து கிழக்கு வாசலில் இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துட்டு இருந்ததுனாரு. இப்போ இந்த வாசல் கணக்குக்கு நம்ம எடுக்கக்கூடாது. சூரியனை பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, இந்த மாதிரி சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது. என்ன காரணம், இவருக்கு தசாபுத்தி அடிப்படையில் வந்து சரியில்லை. தசையின் அடிப்படையில் தான் ஒருத்தங்க ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாலும் தசாபுத்தி அடிப்படையே வாழ்க்கை சம்பவங்கள் தீர்மானிக்கப்படுகிற அடிப்படையில் இவருக்கு 6ஆம் அதிபதி நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 3 வருஷமா ஹெல்த் இஷ்யூஸை வந்து கொடுக்க தான் செய்வார். ராகு திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம் அந்த பிரச்சனை வந்து வரதான் செய்யும். இவர் எந்த வாசலில் இருந்தாலும் இது நடக்க தான் செய்யும். ஆனால் இவருக்கு என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம சூரியனுடைய
கிழக்கு திசையில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு ஒரு தோணை வச்சுருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு வீட்டில் வந்து 4-5 பேர் இருப்பாங்க, அதாவது குழந்தைகள்லாம் சேர்த்து 4 பேர் அம்மா அப்பா அப்படிலாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் பல பேர் இருப்பாங்க. எல்லாரோட லக்னம் ராசியெல்லாம் பார்த்து நம்ம வந்து வாசல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தால் அது எந்த வாசலில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நேரம் சரியில்லாத இந்த தசாபுத்தி அமைப்புகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதன் அடிப்படையில் தான் வந்து இவருக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கிய கோளாறுகள் வந்திருக்கு. இந்த வருஷம் 9வது மாதத்துக்கு அப்புறம் வந்து சுக்கிர புத்தி விலகினதுக்கு அப்புறம் வந்து அது படிப்படியாக வந்து நிவர்த்தி ஆகிற அமைப்புகளில் தான் இருக்கும். அடுத்து வர்ற சூரிய புத்தின்னு பார்த்தாலும் அவர் வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகளை வந்து அவர் கொடுக்க மாட்டார். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.